Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலா ஒரு சூப்பரான முறுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யறது மாதிரியான டிப்ஸ் எல்லாமே உள்ள சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான முறுக்கு கிடைக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு பச்சரிசி கிடைக்கலன்னா நீங்க ரெகுலர் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியை கழுவலாம் வேண்டாம், அரிசியை நல்லா வெள்ளை துணி வச்சு சுத்தமா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த கப்ல பச்சரிசி மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே உளுந்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 8 கப் அளவு பச்சரிசி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது தனியா இருக்கட்டும். இப்ப கடாயில அதே கப்ல 3 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 8 கப் பச்சரிசிக்கு 3 கப் உளுந்து, இதுதான் மெஷர்மெண்ட். நீங்க எந்த கப்ல வேணும்னாலும் மெஷர் பண்ணிக்கலாம். உளுந்த ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு உளுந்துல இருந்து நல்ல வாசனை லைட்டா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் ஹை ஹீட்ல எல்லாம் வச்சிடக்கூடாது, அப்புறம் கலர் உடனே சேஞ்ச் ஆயிடும். ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு ஒரே தீயில நல்லா வறுத்துக்கணும். இப்ப உளுந்து நல்ல வாசனை லைட்டா நேரம் மாறிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்ப இந்த உளுந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சுக்க போறோம். அரிசி உளுந்து இது ரெண்டையுமே நான் இன்னைக்கு மிஷின்ல கொடுத்துதான் அரைச்சு எடுத்துக்க போறேன். உங்ககிட்ட மிஷின்ல அரைக்க முடியாது அப்படின்னா நீங்க மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு சல்லடையில இருக்கிற நைஸான ஓட்டை இருக்கிற சல்லடை இருக்கு இல்லையா, அதுல நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்ப நான் மிஷின்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. மாவு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. மாவு அரைச்சிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்ல கொட்டி கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. சப்போஸ் நம்மளுக்கு சூடாவே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மாவோட கலர் சேஞ்ச் ஆயிடும், முறுக்கோட டேஸ்டும் மாறிடும். கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு 3 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்ப உடனே முறுக்கு செய்ய போறேன். மாவை 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்ப நான் பாதி அளவு கொட்டியிருக்கேன் இல்லையா, இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுல 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நம்ம முறுக்குக்கு உப்பு சேர்க்கும் போது 1 கல் குறைவா தான் சேர்த்துக்கணும், ஏன்னா வெந்து வரும்போது அப்போதான் சரியான அளவுல இருக்கும். இப்ப இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பட்டர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெயை கூட சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம நார்மலா இடியப்ப மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரே நேரத்துல தண்ணி மொத்தத்தையுமே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும், அதே நேரத்துல நம்மளுக்கு பிழியறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாவு நம்ம மேல் மாவு காயாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையான அளவு மாவை எடுத்த உடனேயே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் நம்மளுக்கு மேல் மாவு காயாம இருக்கும். இல்லைன்னா மேல் மாவு காஞ்சு போயிடும், முறுக்கு செய்யறதுக்கு சரியா வராது. இப்போ நான் முறுக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 5 ஹோல் இருக்கிற இந்த முறுக்கு அச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கிச்சன் பிரஸ்ல இருக்கிற இந்த 3 ஹோல் இருக்கிற அச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற எந்த அச்சு உங்களுக்கு பிடிக்குமோ அதே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள நல்லா எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மாவு சைட்ல எல்லாம் ஒட்டாம வரும், நம்மளுக்கு பிழியறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது ஷேப் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் உள்ள வைக்கிறதுக்கு. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ்ல பின்னாடி எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்கு மேல நம்ம முறுக்க சுத்த ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சுத்திக்கலாம். இதே மாதிரி பொறுமையா சுத்திக்கோங்க. சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இதை லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுறணும். அப்படி அழுத்தல அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு எண்ணெயில போட்டோன்னா பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, இதே மாதிரி நம்ம 4-5 ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கலாம். உங்களோட கடாயில் எத்தனை சேர்க்க முடியுமோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டோம்னாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், சரியாகவும் வேகாது. நான் இன்னைக்கு 3 தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஒரே டீல தான் வேக வைக்கணும். அப்போதான் முறுக்கு நல்லா உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். முறுக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு கம்ப்ளீட்டாக குறையணும். இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.